வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடிப்புட்டா அடங்கிடுவ மனிதா, அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா, ரொம்ப ஆடிப்புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறா அப்படிங்கிற பாட்டு இன்னைக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தக்கூடிய சரியான ஒரு பாட்டுங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது இந்த தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் கனவு கண்டார். ஆனால் இல்லைன்னு ஆகி போச்சு. இப்போ திமுக தான். ஸோ அதுக்கு அப்புறமும் இரண்டாவது அது அதிமுகவா விஜயா, இதுதான் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விமர்சனங்களாக ஆகிப்போச்சு. யாருன்னே தெரியல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதிமுக 5 சீட்டு 6 சீட்டு கூட கிடைக்காது அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா 2 அலை. ஒன்று தென்னந்தோப்பு, இன்னொன்று விசில். இந்த ரெண்டும் அதிமுகவை அழித்து விட்டது. அதிமுகவின் மீது கோபத்தில் இல்லை, எடப்பாடி பழனிசாமியின் மீது ஒரு கோபத்தில் அழித்து. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கிரிமினல் மைண்ட். இப்போ ஃபைனான்ஸில் கொடுப்பாங்க. ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்களுக்கு என்னென்ன வேணும்? இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். அவனால் இது இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்க முடியுமான்னு பார்த்து தான் கொடுப்பாங்க. ஆனால் இன்னொரு டீம் இருக்கு. அந்த டீமுக்கு என்ன வேலைன்னா, சொத்தையே ஆட்டைய போடணும். அவனால் வட்டி கெட்ட முடியாமல் அதை நாம் ஆட்டைய போடணும் அப்படி என்று எண்ணுகிறவர் இருக்காங்க. அதில் 1ஆம் நம்பர் ஆளு தான் எடப்பாடி பழனிசாமி. அவங்களாவது வீட்டை ஆட்டைய போடுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, நாட்டையே ஆட்டைய போட்டு பதவி கொடுத்தவங்களுக்கே நீ யாரு? அதிமுகவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வெளியில போ. செங்கோட்டையா, உன்னை பத்தி நான் வெளியே சொன்னான்னு வச்சுக்கோங்க, சந்தி சிரிச்சிடும். அவரை பார்த்து ஓபிஎஸ் அன்னைக்கு அவரு 18 பேரை கூட்டிட்டு வரலன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னைக்கு ஆப்பு இருக்கும். ஸோ இதை எல்லாமே மறந்துட்டார். செய்த உதவிகளை மறந்து விட்டார். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி மெயின்ட் உள்ளவங்களுக்கு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? மக்கள் அதிமுகவை நான் இப்பவும் சொல்லுறேன், வெறுக்கவே இல்லை. ஆனால் எடப்பாடியை தான் வெறுத்து விட்டார்கள். இப்போ அதே மெயின்ட் உள்ளவங்களுக்கு புத்தி கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். யாரடா கவுக்கலாம் அப்படிதான் இருக்கும். ஸோ அப்படி கவிழ்த்தது தான் பாஜக கூட கூட்டணி. பாஜகவுக்கும் எங்களுக்கும் ஆகாது, செத்தாலும் நாங்கள் பாஜக கூட கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி மீண்டும் போய் இங்கிருந்து அங்கே போய் பாம்பு மாதிரியே ஊந்து 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 போய் கூட்டணி வேணும்னுட்டார். சரிப்பா, கூட்டணி கொடுத்தாச்சு. இப்போ கூட்டணி கொடுக்கும்போது அங்கே என்னன்னா, பாஜக 60 சீட்டு எனக்கு வேணுங்குது. இல்லை, இவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு 27 சீட்டு மட்டும்தான் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா, இந்த 27 இடத்துலையும் பாஜக 2 இடத்துல மட்டும்தான் ஜெயிக்க மாதிரி இருக்கு. அதுவும் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு ஒரு கேள்விக்குரிய. அப்போ பாஜக என்ன நினைக்குன்னா, காரணம் அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால தான் தோத்துட்டோம். அதுக்கு அதிமுக காரணம் இல்லை, பதவி பொதுச் செயலாளர் பதவியை புடுங்கினாதான் அங்கே வேலைக்கு ஆகும். இது இன்றைக்கு அமித்ஷாவுடைய கணக்கு. இதுக்கு முன்னாடியே இன்னொரு பிரச்சனை இருக்கு. அண்ணாமலையை பதவியை விட்டு தூக்க சொன்னது எடப்பாடி பழனிசாமி. அந்த இடத்துல
நயினார் நாகேந்திரன் அவர்களை போட வேண்டும். தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர், தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் இன்னைக்கு அதே நயினார் நாகேந்திரன் அவர்களே சாத்தூர்ல ஜெயிப்பாரா தோப்பாரா என்று கணிக்க முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்க கூடாது, அவர் போட்டியிடக்கூடாது அப்படின்ட்டார். ஸோ இதனால என்னன்னா இங்க பாஜகவில் 2 பிரிவாக பிளவுபட்டுள்ளது. இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு பாஜக உள் மனசோட வேலையே பார்க்கல. பாஜக போட்டியிட்ட இடங்கள்ல நல்ல மாதிரி வேலை பார்த்தாங்க. ஆனால் அதிமுகவுக்கு உள்ளுக்குள்ள மனதோட இறங்கி வேலை பார்க்கல என்பதுதான் உண்மை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சுத்தமா பிடிக்கல, பாஜகவிலையும் பிடிக்கல, அதிமுகவில் இருக்கிற எந்த தொண்டன்களுக்குமே எடப்பாடி பழனிசாமினாலே காதை பொத்திக்கிடுவாங்க. நீ யாரை கேட்டாலும் சரி, யாருனாலும் தமிழ்நாட்டில் வரட்டும், எடப்பாடி பழனிசாமி மட்டும் வந்துவிடக்கூடாது, நாடு துரோக நாடாகி விடக்கூடாது, இதுதான் எல்லாருடைய பேச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்னாச்சு, அந்த அதிமுக ஓட்டுக்கள்லாம் விஜய் பக்கம் பாதி போயிட்டு. யாருக்குடா போட, திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாங்கும் போது என்ன பண்ணோம், விஜய்க்கு பாதி போயிட்டு, பாதி சின்னம்மாவுக்கு போயிட்டு. அதிமுக சுத்தமாக ஓட்டே கிடையாது பாருங்களேன். 2வது இடத்துல விஜய் தான் வருவார், 3வது தான் அதிமுக வருவார். சரி, இப்போ அண்ணாமலைக்கு கண்டிப்பா பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமா இருக்காதா? அது எல்லாத்துக்கும் இருக்கும். அப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை பதவியில் இருந்து தூக்கிடணும். இது என்ன மாதிரி பாஜகவுக்கு இந்த உரிமை யார் கொடுத்தது நீங்க கேட்கலாம். வேற யார் சிக்னல் கொடுக்கல, அமித்ஷா தான். ஏன்னா அமித்ஷா கிட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, தோத்து விட்டால் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படி என்று இவர் ஒரு உத்தரவாதம் கொடுத்தார். இந்த உத்தரவாதத்தெல்லாம் அவங்க நம்பவே இல்லை. அவரு சொன்னா பொய்யாதான் இருக்கும், அவரை நம்ப முடியாதுன்னு சொல்லி பேப்பர்ல கையெழுத்து எழுதி வாங்கி உள்ளதாகவும் தகவல்கள் வந்துள்ளது. ஏன்னா அவரை நம்பவே முடியாது இல்லையா, என்னன்னு நான் செய்வார், பதவிக்காக என்னமும் செய்யக்கூடிய ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி. ஸோ இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே வேலுமணிக்கு முதலமைச்சர் பதவியில் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும்ல. இந்த பதவி ஆசை எல்லாருக்கும் இருக்கும். இன்னொன்று, அன்னைக்கு செங்கோட்டையனை தான் முதலமைச்சரா ஆக்கணும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கை. ஆனா அந்த நேரத்தில் செங்கோட்டையன் கிட்ட பணபலம் இல்லை. அந்த பணபலம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தது யாருன்னா வேலுமணி தான். ஸோ அன்னைக்கே வேலுமணியை முதலமைச்சராக கூட ஆக்கியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன பேசுனாங்களோ, கான்ட்ராக்டுகள் ஒப்பந்தம் ஏதோ பேசி உள்ளதாக கேள்விப்பட்டேன். நான் உனக்கு இவ்வளவு பணம் தாரேன், இந்த கான்ட்ராக்ட்லாம் நீ என்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் பேசி கொண்டதாகத்தான் தகவல்கள் வருது. ஸோ அதே மாதிரி பேசி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேலுமணி தான் பணத்தை ஃபுல்லாக எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணுறாரு, எம்எல்ஏக்களுக்கெல்லாம். அப்போ அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், நிறைய பேருக்கு இன்னும் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இந்த அதிமுகவில் இருக்கிறாரா யாருக்கு தெரியும். செங்கோட்டையன் ஆள் தெரியும், அவரை எல்லாருக்கும் ஆள் தெரியும். ஆனால் இந்த செங்கோட்டையன் தான் எடப்பாடி பழனிசாமிய கூட்டிட்டு வந்தது. இல்லைன்னா அவருக்கு அரசியல்னா என்ன அப்படின்னு தெரியவே தெரியாது. சரி, இப்போ அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன மோகம் ஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அன்னைக்கே சொல்லிட்டார், எடப்பாடி பழனிசாமி ஏதாவது என்ன தெரியுமா, சிலுவம்பாளையம் பழனிசாமியின் மீது வழக்கு ஒன்று முன்னாடியே உள்ளது, அந்த வழக்கை நான் மீண்டும் தோண்டுவேன், கொலை வழக்கு
அதுல வந்து அந்த கொலையை பண்ணிவிட்டு அவரு போய் மலையில போய் ஒளிந்து கிடந்தார். அதை தூண்டுவோம்ட்டார். ஒண்ணு. அடுத்தால கொடநாடு கொலை வழக்கையும் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டார். ஏன்னா அவர் ஒரு ஐஏஎஸ். ஐஏஎஸ்ங்கும் போது அவருக்குள்ள அந்த மெயின்ட்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆட்சி அவர் பதவியில் இல்லைன்னா கூட அவருக்கு எல்லாமே அப்படி இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் இருக்கும், ஆட்கள்லாம் இருக்கும், கண்டிப்பாக செய்வார். எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து கீழே இறக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையுடைய எண்ணம். ஸோ இதுக்கு பிளான் போட்டு வேலுமணி கிட்ட போய் பேசியாச்சு. வேலுமணியும் சரின்னுட்டார். ஏன்னா அவர்கிட்டையும் பணம் இருக்கு. அவரை வச்சு அதிமுகவின் பொதுச் செயலாளர் வேலுமணி. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து அதிமுகவை வெறுக்கவே இல்லை. வெறுத்தது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரே ஒரு ஆளுக்காகத்தான். வேற யாரையும் வெறுக்கல. நீங்க யாரனாலும் பதவியில் வைக்கலாம். அப்போ வேலுமணியை கொண்டு போய் பதவியில் வச்சுட்டா இந்த அதிமுக வந்து ஓரளவு ஒன்னாயிடும். அடுத்தால விஜய் வந்து கூட்டணிக்கு சேர்த்துக்கலாம். விஜயும் வந்து வேற ஆளை மாத்துனா கண்டிப்பா கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் அதிமுக உள்ள முக்கியமான ஆட்கள் எல்லாம், பழைய ஆட்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும். குறிப்பா சின்னம்மா அவர்களை அதிமுகவுக்குள்ளே இழுக்க வேண்டும். இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல முழுவதும் பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் நிறைய போயிருக்கு சின்னம்மாவுக்கு. அந்த ஓட்டெல்லாம் பிடிக்கணும். பிடிச்சு எல்லாரும் ஒரே அணியா கொண்டு வந்து விஜயும் கூட்டணியா கொண்டு வரணும், பாஜகவும் கூட்டணியா, வந்த மூணும் கூட்டணியா சேர்ந்தா தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அலையா இருக்கும், ஒரு மிகப்பெரிய கட்சி ஆயிடும். அப்பதான் திமுகவை நாம் வீழ்த்த முடியும். அப்படி என்பது ஒரு கணக்கு போட்டிருக்காங்க யூகமா. ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்றாரு? செத்தாலும் சரி பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ற பெயரோட தான் நான் சாவணும் அப்படி என்பதுதான் அவருடைய கோரிக்கை. சத்தியமா அவர் இதுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆனால் அதிமுகவுடைய தொண்டர்கள் அதிருப்தி ஆயிட்டாங்க. தோல்விக்கு காரணம் யாரு? ஒரு தோல்வி, 2 தோல்வி இல்லை, 11 தோல்வி. இந்த 11 தோல்விக்கும் காரணமாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியை மாத்தினா மட்டும்தான் இனி அதிமுகவுடைய தொண்டன் தலை நிமிர்ந்து ரோட்டிலே நடக்க முடியும் அப்படி என்று எல்லாருடைய மனதிலும் எண்ணி விட்டார்கள். இப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து, பிஜேபியும் ஒன்று சேர்ந்து கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவில் இருந்து தள்ள போகின்றார்கள். அவரு அதிமுகவை விட்டு வெளியில போன்னு சொல்லல. ஏதோ ஒரு பதவி உனக்கு உண்டு, அந்த பதவியை வாங்கிக்கிட்டு இரி. ஆனா அவரோ செத்துருவாருங்க. மன்ன மானசன் இல்ல, செத்துருவார். தூக்கு கயிறு போட்டு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்துல கூட தூக்கு மாட்டிக்கிட்டு செத்தாலும் சாவார தவிர பதவியை ஒரு காலமும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு பதவி என்கின்ற ஒரு பேய் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. கண்டிப்பா சரி பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு. தேர்தலுக்கு அப்புறம் அநேகமாக தேர்தல் முடிஞ்சதும் ஒரு 5-6 நாளில் இந்த பதவி பிரமாணம் மாற்றம் நடக்கதான் போது. அமித்ஷா இதை விடமாட்டார். அதையும் தாண்டி அண்ணாமலை இருக்கிற அந்த அண்ணாமலை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை அந்த மலை பழி வாங்காமல் விடவே விடாது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DC துரைப்பாண்டியன்.